வெல்கம் டு உன்னாஸ் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்ப்ரெட்டு. இது வந்து நார்மல் ப்ரெட்டு இல்லைன்னா சவர்டோ ப்ரெட்டு, சப்பாத்தி எதில் வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணி வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ணேன், ஒரு 1/2 அன் ஹவர் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டேன். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் வேண்டான்னா 4 மிளகா கூட போட்டுக்கலாம். எவ்வளோ மிளகா எடுக்கிறோமோ அவ்வளோ பூண்டு எடுத்தால் போகிறோம். பன்னீர் வந்து இப்போ 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த உப்பு, பூண்டு, மிளகா முதல்ல மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த பன்னீரையும் சேர்த்து அதோடு சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிளானது. இதில் அடுப்பில் வைக்கிற வேலையும் இல்லை. அந்த மிளகாயை மட்டும்தான் நம்ம வெந்நீரில் போடணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம பட்டர், க்ரீன் சட்னி அதான் தடவுவோம். இதை தடவி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ அதை அரைச்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. தண்ணி ரொம்ப ஊற்றலைன்னா மிளகாயை வந்து ஹாட் வாட்டரில் 1/2 மணி நேரம் ஊற வச்சேன். 5 வரமிளகா, 5 பூண்டு, அதை முதல்ல மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டேன். அதோட 100 கிராம்ஸ் பன்னீர் போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா அடிச்சிட்டேன். அந்த நம்ம தண்ணி ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இது ஸ்ப்ரெட் பண்ண வராது, தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்லாம். இல்லை சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் வெஜிடபிள்ஸோ மசாலையோ ஏதோ வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளானது, இமீடியட்டாக நம்ம பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த ஃப்ரைடே இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.